ஹலோ வணக்கம். இன்றைக்கி அழகு குறிப்பு செய்ய போகிறேன். புதினாவிலே ஒரு க்ரீம் தயார் பண்ண போகிறேன். புதினா நல்லா வாஷ் பண்ணி அலசி வச்சுருக்கேன். அதுக்கு கற்றாழை, ஒரிஜினல் கற்றாழை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கற்றாழை எடுத்து கற்றாழை க்ரீமு கடையில் இருக்கும் வாங்குறதோட நம்ம வீட்டில் தயார் பண்ணுற இந்த கற்றாழை நல்லது எடுத்து வச்சுருக்கேன். தேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அடிச்சுக்கிடலாம். இந்த புதினா இலையை பார்த்து தான் ஆயணும், ஆஞ்சிக்கிடலாம். இந்த புதினாவில் முகம் பொலிவு கொடுக்குறதுக்குள்ள இதெல்லாம் இருக்குதுல்ல. நல்லா நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு முன்னே நல்லா ஃபேஷியல் மாதிரி போட்டு நல்லா ஸ்க்ரப்பு மசாஜ் பண்ணி நல்லா ஃபங்க்ஷன் நாளைக்குன்னா இன்றைக்கி பண்ணி நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவணும்னு வச்சுக்கோங்க. மறுநாள் மூஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதில் பருக்கள் கூட வராது. புதினாவில் அவ்வளோ ஒரு இது இருக்குது. பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ இது ஃபேஷியலாக அரைச்சிக்கிடலாம் தண்ணி ஊற்றாமல். நம்ம அந்த கத்தாலையும் நல்லா இலக்கி வச்சுக்கலாம். நல்லா கழுவிடணும் கத்தாழையை. நம்ம தோலையை சீவிட்டு நல்லா கழுவிடும். இப்போ அது நல்லாயிருக்கும். கத்தாழையை நல்லா வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இதையும் அரைச்சிக்கிடலாம். இதை இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுக்கிடலாம். புதினா அரைச்சாச்சு, இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இருக்கட்டும். அதுக்குள்ள கத்தாழையை ஒரு சுற்றிடலாம். இப்போ புதினா நம்ம தேவையான அளவு ஆஞ்சாச்சு. இப்போ க்ரீமுக்கு தேவையான புதினா அரைச்சாச்சு. இது இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டியில் தண்ணி வச்சுட்டு பவுலில் நம்ம இதை வச்சு கிண்டிக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த புதினா க்ரீம் நம்ம தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம 1 மாதம் 2 மாதம் ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி, எங்கே போண்டு இருந்தாலும் சரி, நம்ம அதை போட்டு ஒரு நாளைக்கு முன்னே போட்டு ஃபேஸ் வாஷ் மாதிரி நல்லா போட்டு அட்டாச் பண்ணி நல்லா துடைச்சிட்டு நல்லா கழுவணும். ஒரு 1/2 hour வச்சுட்டு 1/2 மணி நேரம் வைக்கலாம். எவ்வளோ நேரம்னா நம்ம வச்சு நம்ம வேலையை பொறுத்து ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டுட்டு நல்ல வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டியதான். கத்தாழை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கத்தாழை ஜெல்லையும் ஊற்றி கத்தாழை நம்ம வீட்டில் வளர்க்குற கத்தாழை இந்த மாதிரி கத்தாழை போட்டால் நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற ஜெல்லோட வீட்டில் உள்ள கத்தாழை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கெட்டியாயிரும். வெறும் புதினாவே நம்ம அரைச்சி தண்ணி விடாமல் அரைச்சி ஃபேஸில் போட்டு கழுவுனா பாருங்கள், மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கும். புதினா அரைச்சி போட்டிருக்கேன், கத்தாழை ஜெல்லும் போட்டிருக்கேன் அரைச்சி.
ஒரு ஸ்பூனு தேன் போட்டுக்கலாம். தேன் ஊற்றி விடும். ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சுத்தமான தேன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன். அப்படி இதை வச்சு தான் நம்ம கிண்டி விடலாம். நல்லா இருக்கும் போல. இப்போ கொஞ்சோண்டு லெமன் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தான் லெமன் ஊற்றி வச்சுருக்கேன். லேசாக லெமன். நல்லா கிண்டிக்கலாம். ஏன் இந்த கொஞ்சம் கிண்டுறேன்னா கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம போட வச்சிருந்து அது இருந்து போட போட தான் அந்த ஃபேஷியல் வந்து போடும்போது நல்லாயிருக்கும், ஃப்ரைட்டாக இருக்கும். இப்போ ஃபேஷியல் ரெடி ஆகிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். க்ரீம் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாயில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 2 ரவுண்டு 3 ரவுண்டு 4 ரவுண்டுக்கு ஆகும். எடுத்து வச்சுக்கிடலாம். இதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, புதினா அரைச்சிருக்கேன் தண்ணி ஊற்றாமல். அப்புறம் கத்தாழை ஜெல் எடுத்து, வீட்டில் வளர்க்குற கத்தாழை எடுத்து ஜெல்லை நல்லா அந்த இதை தோலி எடுத்துட்டு கத்தாழை ஜெல் அரைச்சி போட்டிருக்கேன். அப்புறம் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். உள்ள தேன் ஊற்றிருக்கேன். லெமன் ஒரு 3 சொட்டு போல் லெமன் போட்டிருக்கேன். இவ்வளோதான். நல்லா கெட்டி ஆகிட்டு ஜெல்லு மாதிரி. நம்ம இதை எடுத்து இதில் வச்சுக்கலாம். ஒரு டப்பாயில், இந்த மாதிரி டப்பாயில். புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடையில் கிடைச்சா நமக்கு இதெல்லாம் சௌகரியமாக கிடைக்கிறது தான். வச்சுக்கலாம். ஏன் அடுப்பில் வச்சு கிண்டுறேன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். ஃபேஷியல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்காக தான். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம நல்லா நைட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா போட்டு மூஞ்செல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் மூஞ்சி கழுவுங்க. நாளை ஃபங்க்ஷன் அன்றைக்கே கழுவுங்க. மூஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷுன்னு பளிச்சுன்னு இருக்கும். க்ளோரிங்காக நல்லாயிருக்கும். இயற்கையான கண்ட க்ரீம் போடாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள். அரைச்சி டப்பாயில் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சூப்பராகிடும். மறுநாள் பாருங்கள், ரொம்ப கெட்டி அல்வா மாதிரி அப்படியே ஜெல்லு மாதிரி இருக்கும். எடுத்து போடுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். எடுத்து வைங்க. புதினா க்ரீமும் ஃபேஷியல் ரெடி. புதினா க்ரீமும் ரொம்ப ரெடி. மூஞ்சிக்கு போடுங்க. கரும்புள்ளி எல்லாமே மறையும். பாருங்கள், இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஒரு டஃபாயில் அடைச்சி அப்பப்போ போட்டுக்கலாம். மூஞ்சிக்கு ரொம்ப நல்லது. புதினாவில் வெறும் புதினாவை அரைச்சி போட்டாலே மூஞ்சி அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். ரெடி பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள். நன்றி, வணக்கம்.